ஒரு டைம் சிங்கத்தை கொல்லும் போது, கரடியை கொல்லும் போதும் ஆடுங்கதான் என்ன பண்ணுச்சு, பார்த்துட்டு இருந்துச்சு. சிங்கத்தை கொல்றத, கரடியை கொல்றத யாருதான் பார்த்துட்டு இருந்தா? அண்ணனுங்களா, அப்பாவா, அம்மாவா? யாரும் பார்க்கல, ஆடுதான் பார்த்துச்சு. சிங்கத்தை கொல்றதை யாருதான் பார்த்தா? ஆடுதான் பார்த்துச்சு. சொல்றேன், சில நேரம் சில பெரிய காரியங்களை சில அற்பமான இடத்துலதான் செய்ய வைப்பாரு. சில அற்பமான இடத்துலதான் செய்ய வைப்பாரு. சில ஆட்டுக்கு முன்னாடிதான் சில சிங்கத்தை கொள்ளுவோம், சில கரடியை கொள்ளுவோம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நம்ம சாப்டர் ஆடுகளுக்கு முன்னாடியே முடிந்து போவதல்ல. ஒரு நாள் வந்தது, கோலியாத்தை வீழ்த்துவதற்கு நாடுகளுக்கு முன்னாடி நிக்க வச்சாரு. கரடியை கொன்ன, சிங்கத்தை கொன்ன ஆட்டுக்கு முன்னாடி, ஆனா கோலியாத்தை கொல்ல நாட்டுக்கு முன்னாடி நிக்க வச்சாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இன்னைக்கு ஆட்டுக்கு முன்னாடி நிக்கலாம். ஆனா நின்னுட்டு இருங்க, அவருக்காக நின்னுட்டு இருங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஆட்டுக்கு முன்னாடி அல்ல, நீ ஆடுகளுக்காக நின்னதை பார்த்தவரு நாடுகளுக்கு முன்னாடி நிக்க வைப்பாரு. ஆடுகளுக்காக அந்த பக்தி வைராக்கியத்தை பார்த்தவரு, அந்த தைரியத்தை பார்த்தவர் உன்னை நம்பி கொடுப்பாரு. உன் நாடே உன் மூலியமா தான் பலப்பட போகிறது. நான் சொல்றேன், உன் குடும்பம் உன் மூலியமா தான் பலப்பட போகிறது. உன் ஏரியா உன் மூலியமா தான் பலப்பட போகிறது. அழுது புலம்புற பார்த்து அழாதையுங்கள், அவள் மறிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறார். அந்த தைரியத்தை வேற யாராலையும் கொடுக்க முடியாது.